ஹலோ வியூவர்ஸ், தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் வியூ தினேஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மொழியில் உயிரெழுத்து தெரியும், உயிர்மை எழுத்து தெரியும், அரை உயிர் அப்படின்னா தெரியுமா? கசட தபர இது வல்லினம் தெரியும். இதை ஏன் வெடிப்பொலின்னு சொல்கிறோம்? ஒலியும் தெரியும். அது என்ன ஈறுதல் ஒலி? ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ். தமிழ் இது மொழி அல்ல, நம்முடைய வாழ்வியல் ஒன்றாய் கலந்தது. நான் தமிழை மேலோட்டமாக பேசிட்டு போயிடுறோம். ஆனால் தமிழ் மொழியில் எண்ணற்ற முறைகளில் வகைப்படுத்த முடியும். அதன் அடிப்படையில் மெய்யெழுத்துக்களை அவற்றின் உச்சரிப்பு அல்லது அதன் பிறப்பு அடிப்படையில் பல்வேறு வகையாக வகைப்படுத்த முடியும். ஈறுதல் ஒலி, உதட்டுப்பல் ஒலி, பல் ஒலி, நுனி அன்ன ஒலி, வளைனா ஒலி, அன்ன ஒலி, கடையன்ன ஒலி, வெடிப்பொலி என பல வகையாக சொல்லலாம். ப, ம ஆகிய இரு எழுத்துக்களையும் இரு இதழ்களை இணைத்து உச்சரிப்பதால் இவற்றை ஈறிதழ் ஒலிகள் என்பர். வ இவ்வெழுத்தை கீழ் உதட்டிலும் மேற்பல்லிலும் பொருத்தி உச்சரிப்பதால் இதனை உதட்டுப்பல் ஒலி என்று அழைக்கின்றனர். த, ந இந்த இரு எழுத்துக்களையும் நுனிநாக்கினால் மேற்பல்லின் உட்புறத்தை பொருத்தி உச்சரிப்பதால் இவற்றை பல் ஒலிகள் என்பர். ல, ர, ர, ந ஆகியவற்றை நுனி நாக்கு மற்றும் நுனி அன்னத்தை பொருத்தி உச்சரிப்பதால் இவற்றை நுனி அன்ன ஒலிகள் என்பர். ட, ந, ல, ல ஆகியவற்றை நாக்கினை மேல் நோக்கி வளைத்து நடு அன்னத்தை தொட்டு உச்சரிப்பதால் இதனை வளைனா ஒலிகள் என்பர். ச, ஞ, ய ஆகியவற்றை நடு நாக்கு கொண்டு நடு அன்னத்தை தொட்டு உச்சரிப்பதால் இவற்றை அன்ன ஒலிகள் என்பர். க, ஞ ஆகியவற்றை கடைநாக்கு மற்றும் கடை அன்னத்தை தொட்டு உச்சரிப்பதால் இவற்றை கடன்ன ஒலிகள் என்பர். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ப, ம ஆகியவை ஈறிதழ் ஒலிகள் என்று. ஆயினும் இதழ்கள் இணைத்து ஒலித்தாலும் இவை இரண்டும் வெவ்வேறு ஒலிகளால் பிரிகின்றது. அது எப்படி? உச்சரிக்கும் முறையில் உள்ள வேறுபாடே அதற்கு காரணம். பவை உச்சரிக்கும் போது இதழ்களை மூடி வாயுக்குள் காற்றினை தடை செய்து திடீரென வெளியிடுகிறோம். இவ்வாறு ப ஒலிக்கப்படுவதால் இதனை வெடிப்பொலி அல்லது தடையொலி என்றும் கூறலாம். கசட தபர இவை யாரும் வல்லினங்களாகும். இவை மெய்யெழுத்தாய் ஒலிக்கும் போது வெடிப்பொலி என பெயர் பெறும். இக் கடையன்ன வெடிப்பொலி, இச் அன்ன வெடிப்பொலி, இட் வளைனா வெடிப்பொலி, இத் பல் வெடிப்பொலி, இப் ஏறிதழ் வெடிப்பொலி, இர் நுனியென்ன வெடிப்பொலி என பல வகையாக பெயர் பெறுகின்றது. ம இவ்வெழுத்தை உச்சரிக்கும் போது இதழ்களை இணைத்து வாய்க்குள் காற்றை தடை செய்யாமல் மூக்கு வழியாக வெளிச்செல்ல விட்டு உச்சரிப்பதால் இதனை மூக்கொலி என்பர். ஞஞன நமன இவை ஆறும் மெல்லினங்கள் ஆகும். இவற்றை மெய்யெழுத்தாய் ஒலிக்கும் போது மூக்கொலி என பெயர் பெறுகிறது. மூக்கை பற்றி கொண்டு இவற்றை ஒலிக்க முடியாது. இங் கடையன்ன மூக்கொலி, இஞ்ச் அன்ன மூக்கொலி, இன் வளைனா மூக்கொலி, இந்த் பல் மூக்கொலி, இம் ஈறிதழ் மூக்கொலி, இன் நுனியன்ன மூக்கொலி. ல, ள இவற்றை உச்சரிக்கும் போது நுனிநாக்கு மேல்நோக்கி வளைந்து நடு அன்னத்தை தொட காற்று நாவின் இரண்டு மருங்காலும் வெளியேறுவதால் இவற்றை மருங்கொலிகள் என்பர். ரவை உச்சரிக்கும் போது நுனிநாக்கு நுனி அன்னத்தை வருட ஒலி பிறப்பதால் இதனை வருடொலி என்பர். ர வரிசையில் அறம், முறி, விறகு இவற்றை உச்சரிக்கும் போது நுனிநாக்கு நுனி அன்னத்தை பொருத்தி அதிர்வதால் இதனை ஆடொலி என்பர். ய, வ ஆகியவை உயிர் ஒலிக்குரிய தன்மையையும் மெய் ஒலிக்குரிய தன்மையும் கொண்டிருப்பதால் இவற்றை அரை உயிர் என்பர். எடுத்துக்காட்டாக ஐ, அ, இ, ஔ, அ, இவ் எழுத்துக்களிலும் உயிர் ஒலியும் மெய் ஒலியும் இணைந்தே ஒலிப்பதால் இவற்றை அரை உயிர் என்கின்றனர். என்ன வியூவர்ஸ், தமிழின் சிறப்பை பார்த்தீங்களா? அவற்றை உணர்த்த வார்த்தைகளே இல்லை. தமிழென பிறந்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லவே வேண்டும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், உங்களை வேறு ஒரு கான்செப்டில் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பை ஃப்ரம் தமிழ் வியூ தினேஷ்.